ரொமானியர்களை பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். போர் குணங்களாகட்டும், கட்டிட கலையாகட்டும், அது போக பாப் கலாச்சாரமாகட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஆர்வம் மிக்கவங்க. நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒழுங்குத்தன்மையோடு இவங்கள சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் சில சமயங்களில் பார்க்கும்போது ரொமானியர்கள் வெறித்தனமானவங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அந்த வகையில் பார்க்கும்போது திடுக்கிடும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்படி 10 விதமான உண்மைகளை நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க. நம்பர் 10, சாக்கடைகளுடைய தெய்வம். வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா மனுஷங்க விசித்திர விஷயங்கள், அது போக மாயாஜால கற்பனைகள் மேலே அதிக விதமான ஆர்வம் கொண்டிருப்பாங்க. ஆனால் ரோமன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசிக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில்னு சொல்லலாம். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா வானிலை முறைகளாகட்டும், மனித நடத்தையாகட்டும், இயற்கை நிகழ்வுகளாகட்டும், இது எல்லாத்தையுமே கடவுளாக நினைச்சு வழிபட்டிருக்காங்க. கடல், நெருப்பு, போர், பஞ்சம், புயல்கள், இடி, கலை, அது போக அழகுன்னு சொல்லிட்டு அகநிலை கருத்துக்களோட நாம் கடவுளை தொடர்பு படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ரோமானிய பேரரசில் சாக்கடைக்கு கூட தெய்வம் இருந்திருக்கு. நான் முன்னாடி சொன்னது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். ஆனால் சாக்கடையில் என்ன தெய்வீகத்தை உணர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குரியே. ரோமானியர்கள் க்ளோசினா அப்படிங்கிற தெய்வத்தை சாக்கடைகளுடைய தெய்வமாக வணங்கியிருக்காங்க. சாக்கடை அசுத்தமானதாக இருந்தாலும் கூட சாக்கடைக்கும் ரோமானியர்கள் தெய்வத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இதில் சுவாரஸ்யமே. இந்த க்ளோசினா அசுத்தம் மற்றும் தூய்மைக்கான தெய்வமாக பார்க்கப்படுது அவங்களுக்குள்ள. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இந்த தெய்வமானது மேரேஜுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இன்டிமெசிக்கும் கூட பார்த்தீங்கன்னா தெய்வமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த தெய்வமானது அழகின் தெய்வமாக கூட பார்க்கப்படுது. ரோமானிய பேரரசில் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்தை கௌரவிக்கும் விதமாக சிலை கூட எழுப்பப்பட்டிருக்கான். நம்பர் 9, கிளாடியேட்டர் வாசனை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி திரை பிரபலங்களை ரொம்ப ரொம்ப கொண்டாடுறோம், ஹீரோயின்ஸ்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் எந்த விதமான திரை பிரபலமும் இருக்க மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பிரபலமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள கிளாடியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப பிரபலம் இல்லையா அப்போது, அதனால் அவங்க குளித்ததுக்கப்புறமா அவங்களுடைய குளியல் நீரை கூட சேல்ஸ் பண்ணி காசு பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த பிரபலம் யூஸ் பண்ண பல விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிக பட்டாளத்துக்கு கொடுத்து நிறைய விற்பனையும் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா மெய்ப்பிக்கும் வரலாற்று ஆதாரங்கள் நிறையவே இருக்கா இன்றைக்கும். அதே மாதிரி கிளாடியேட்டர் வேர்வையை பார்த்தீங்கன்னா இன்டிமெசியை ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும் வகையில் இது இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் இந்த வேர்வையை வந்துட்டு கொடுக்கலாம், இதை விற்கலாம் அப்படின்னு சொல்லி விற்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிளாடியேட்டர் வேர்வையை வச்சு அழகு சாதன பொருட்கள் கூட வந்து தயாரிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கிளாடியேட்டர்கள்கிட்ட இருந்து வீரத்தால் வெளிப்படக்கூடிய வேர்வையை ஒரு இசை கருவியில் சேர்த்துருக்காங்க. இந்த கருவி ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு இடைக்கால சித்திரவதை சாதனமாக கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு. கூடுதல் பணம் சம்பாதிக்க விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது வேலையை பார்ப்பாங்களா. அப்போது கிளாடியேட்டர்களுடைய ரத்தத்தை கூட அந்த மாதிரியான பாட்டில்களில் அடைச்சி விற்பனை செய்வாங்களாம். சில பேர் தன்னுடைய கிளாடியேட்டரை அதிக பணத்துக்கு அந்தஸ்துள்ள பெண்களுக்கு கூட விற்பனை செய்வாங்களாம். ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல. நம்பர் 8, நாத்திக கிறிஸ்துவர்கள். இப்போ கிறிஸ்துவ மதத்துடைய தாயகமாக ரோமானியம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவத்தை பார்த்திங்கன்னா தன்னுடைய முதன்மை மதமாக ஏற்றுக்கிறதுக்கே முன்னாடி கிறிஸ்துவத்துடைய நடைமுறைகளால் ரோமானியர்கள் ரொம்ப ரொம்ப குழப்பமாயிருக்காங்க. வளர்ந்து வரக்கூடிய கிறிஸ்துவத்தை நாத்திகத்துடைய ஒரு வடிவமாக அவங்க பார்த்துருக்காங்க. இதனால் பழங்கால ரோமானியர்கள் கிறிஸ்துவத்தை பின்பற்றுவதை ரொம்ப பெரும் குற்றமாக பாவமாக கருதியிருக்காங்க. அண்ட் ரோமானிய பேரரசுடைய நம்பிக்கைகள், அது போக நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் யூத மதமும் கிறிஸ்தவமும் ரொம்ப பெரிய வித்தியாசமானதாக பார்த்துருக்காங்க. இதனால் அந்த கால ரோமானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிறிஸ்துவ மதத்தை வந்து தெரிஞ்சுக்கவே விரும்பலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மதம் ரோமானியர்களுக்கு எவ்வளவு வித்தியாசமாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கால ரோமானிய படத்தை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருமா. ரோமானிய குடும்பங்கள், நகரங்கள், அது போக ரோமானிய பேரரசின் எந்த ஒரு சமூக கூட்டமுமே பொதுவாக ரோமானிய தெய்வ வழிபாட்டை கொண்டாடி தான் வந்து நடக்குமா. இதனால் கிறிஸ்துவ மதம் மேலே பெரும் சந்தேகங்கள் வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க. கிறிஸ்துவத்தை பரப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூத மதத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு அவங்க மரண தண்டனையை விதிப்பாங்களா அந்த காலகட்டத்தில். நம்பர் 7, உலகத்துடைய முதல் பல்கடை அங்காடி. உலகத்தில் பழமையான சந்தை அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமாக ரோமானிய சந்தையாகத்தான் இருக்கும். ஸோ ரோமானியத்தில் இருக்கக்கூடிய ட்ராஜனின் சந்தை உலகத்துடைய பழமையான ஷாப்பிங் மால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நூற்றுக்கணக்கான கடைகள், சந்தைகள், அது போக அலுவலகங்கள் இருந்திருக்கு. அப்போது இது போக இந்த கட்டிடத்தில் குடியிருப்பு பகுதி, அது போக நூலகம் கூட இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். ட்ராஜனின் சந்தை ரோமன் கொலோசியம் போல பிரபலமாக இல்லை அப்படின்னாலும் கூட இது பொறியியலுடைய மிக பெரும் கலையாக பார்க்கப்பட்டிருக்கு அப்போவே. ஸோ இதனுடைய அந்த கட்டிட கலையை பார்த்திங்கன்னா எடுத்துரைக்கும் வகையில், ரோமன்ஸ்க்கு பெருமை சேர்க்கும் வகையில் தான் பார்த்திங்கன்னா இது பார்க்கப்படுது. அண்ட் இந்த சந்தையுடைய பேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரரசர் ட்ராஜன் கிட்ட இருந்து வந்திருக்கு. இவர் அப்போதைய காலகட்டத்தில் நகரத்துடைய மிகப்பெரிய ஆட்சியாளர்களில் ஒருத்தராக இருந்திருக்காரு. தன்னுடைய இராணுவத்துடைய பிரச்சாரங்கள் மூலமாக அவர் பேரரசை விரிவுபடுத்தி இருந்திருக்காராம் அப்போவே. இவர் வியக்கத்தக்க வகையில் முற்போக்கானவரமும் இருந்திருக்கார். அந்த காலகட்டத்தில் மத்திய தரைக்கடலில் அமைதியை கொண்டு வந்த பேரரசாக இவர் தான் பார்க்கப்படுறாரு.
நம்பர் 6, ஆட்டு சாணத்தை ஒரு ஆற்றல் அமுதமாக குடிச்சிருக்காங்க ரோமானியர்கள். இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்தியாவில் மாட்டு சாணத்தை நம்ம வந்து புனிதமாக பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரோமானியர்கள் ஆட்டு சாணத்தை வந்து நேசிச்சிருக்காங்க. அப்போது காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க அவங்க சாணத்தை தான் குடிப்பாங்களாம். ஸோ ரோமானிய கிளாடியேட்டர்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஃபேமஸான பீப்புள்ஸ். ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆடுகளுடைய உருகிய அல்லது வேக வைத்த சாணத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு கலவையை தான் குடிப்பாங்களாம். அண்ட் இது சமயங்களில் பார்த்தீங்கன்னா பாலில் கலக்கப்பட்டோ அல்லது சில நேரங்களில் வினிகரோட வேக வைக்கப்பட்டோ இந்த சாணம் அருந்தப்படுமா. சில நேரங்களில் திராட்சை மற்றும் தேனோட ஆட்டு சாணம் கலக்கப்பட்டு இனிப்புகள் கூட செய்வாங்களாம். ஆனால் அதிசயமான முறையில் கிளாடியேட்டர்கள் மட்டும் இந்த சாணத்தை அருந்தலை அப்படின்னு சொல்லப்படுது சில குறிப்புகளில். ஆனால் இன்னும் சில குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் அந்த சாணத்தை வந்து அவங்களுடைய முதன்மை விஷயமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேபி நமக்கு தெரியாது, பாதி கிளாடியேட்டர் அதை அருந்தி இருக்கலாம், மீதி கிளாடியேட்டர் அதை நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருக்கலாம். நம்பர் 5, மயக்க மீன். ரோமனில் பார்த்தீங்கன்னா பேரரசு முழுக்கவே அதிகமான மது பிரியர்கள் தான் இருந்திருக்காங்க. இதனால் மது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாகவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் சில ரோமானிய குடிமக்கள் ஓபியத்திற்கு அடிமையானதற்கான சில வழக்குகளும் அப்போவே இருந்திருக்கு. ஆனால் இந்த போதைப் பொருள் பயன்பாட்டில் சில விந்தையான விஷயங்களும் அப்போ இருந்திருக்கு. அவங்க மீனுடைய மூலமாக போதை பெற முடியும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. சலிமா போர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் வகை இருக்குது. இதனுடைய உடலில் தங்க நிற கோடு இடப்பட்டிருக்குமா. இந்த மீனை உண்பதன் மூலமாக குமட்டல், கனவுகள், மாய தோற்றம், மயக்கம்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஏற்படுமா. அப்படியாக இந்த மீனில் ஒரு விஷம் இருக்கான். ஸோ அதை பயன்படுத்தி போதை ஏற்றிக்குவாங்களாம் தன்னுடைய உடலுக்கு. நம்பர் 4, ஒரே பாலின திருமணம். ரோமன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஓரின சேர்க்கை மேலே ஒரு விதமான விரோத போக்கு இருந்திருக்கு அப்போவே. ஆனால் சில சமயங்களில் அவங்க ஓரின சேர்க்கையை கிரேக்கர்கள் போலவே பொறுத்துக்கிட்டதுனால சின்ன சின்ன கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க அழைக்கப்படுறாங்க. அதாவது சிறிய கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேர் இருக்குது. ஸோ ரோமில் பார்த்தீங்கன்னா சேம் இன்டிமசிக்கு எதிராக சட்டங்கள் இருந்திருக்கு அப்போவே. ஆனால் பேரரசர் நீரோ சக்கரவர்த்தி ஒரு ஆணை திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால அந்த சட்டத்தை அவரே உடைச்சிருக்காரு. அதுபோக இது போல் அரச வகையறாக்களில் சில திருமணங்கள் நடைபெற்றிருக்கு. அதற்கான வரலாறுகளும் இருக்குது. எலக்க பாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரரசர் பார்த்தீங்கன்னா சோட்டிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபல ஆண் விளையாட்டு வீரரை அப்போ திருமணம் செஞ்சுக்கிட்டாராம். இது போக அவரை தன்னுடைய கணவர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது போக ரோமில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஒரே மாதிரி சேம் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கான நிறைய ப்ரூஃப்ஸ் கூட இப்போ இருக்குது. நம்பர் 3, கிறிஸ்துவர்களை நரமாமிச உண்பவர்களாக வந்து நினச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்க. கிறிஸ்தவர்கள் வந்த ஆரம்ப காலகட்டத்தில் ரோமானியர்கள் பார்த்திங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்லேருந்தே தப்பாக தான் கருதியிருக்காங்க. ஆனால் அது போக நரமாமிசம் உண்ணக்கூடிய நபர்கள் தான் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு அவங்க வந்து நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ரோமானிய அதிகாரிகள் இயேசுவுடைய கடைசி விருந்தை ரொம்ப ரொம்ப தப்பான கற்பனையில் பார்த்துருக்காங்க. அந்த விருந்தில் கலந்துக்கிட்டவங்க இயேசுவுடைய ரத்தத்தையும் உடலையும் உண்டதாகவே அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் கிறிஸ்துவர்களை பார்த்தாலே இவங்க நரமாமிசம் உண்ணுறவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு ரத்த சடங்கை அவங்க வெறுத்து இருக்காங்க. சில அதிகாரிகள் ஆரம்ப கால கிறிஸ்துவ விழாக்களில் கிறிஸ்துவர்கள் குழந்தைகளை சாப்பிட்டுதாங்க நம்பியிருக்காங்க. இதனால் பேரரசர் நீரோ கிறிஸ்துவர்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது சிறையில் போடுறது, அவங்களுக்கு தனி விதமான சித்திரவதை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்போ இருந்த கிறிஸ்துவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இதனால் கிறிஸ்துவம் ரோமில் பரவ அதிக நாட்களை எடுத்துக்கிச்சுன்னு சொல்லப்படுது. ஆனால் பல காலங்களுக்கு ரோமானியர்கள் கிறிஸ்துவர்களை நரமாமிச உண்பவர்களாக மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரத்தம் குடிப்பவர்களாக மட்டுமே எண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்பர் 2, ரோமானியர்கள் கிளாடியேட்டர் வீரர்களுடைய ரத்தத்தை குடிச்சிருக்காங்க. ரோமில் பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர்களுடைய வாசனையை எப்படி நான் விற்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது வேர்வை துளிகளை அவங்களோட வாசனையெல்லாம் விற்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ரத்தத்திலும் பார்த்தீங்கன்னா மந்திர பண்புகள் இருக்குது அப்படின்னு ரோமன்ஸ் நம்பியிருக்காங்க. ஸோ ரோமன்ஸ் அதனால என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து நிறைய மேஜிக்கலான விஷயங்கள் இருக்குது, அதனால் இதை நம்ம குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை அதிக விலைக்கு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிளாடியேட்டர்களுடைய ரத்தத்தை. ஸோ இது பார்த்திங்கன்னா வலிப்பு நோயை குணப்படுத்துதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கிளாடியேட்டருடைய ரத்தத்தை குடிப்பதன் மூலமாக ஒரு நபருடைய ஆன்மா தூய்மை அடைவதாகவும் பார்த்திங்கன்னா ரோமானிய மதம் நம்பியிருக்கு. ஆனால் ரோமானியர்கள் ரத்தம் குடித்ததற்கான சான்றுகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இருக்குது, பல உதாரணங்களும் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 24 பண்டைய ரோமில் டைஸ் சங்குனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த நாள் திருவிழா இப்பவும் கொண்டாடப்படுது, நடத்தப்படுது. அவங்க சைப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு ரத்த காணிக்கை கொடுத்துட்டு வராங்க. அப்போது பாதிரியார்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய ரத்தம் பலிப்பீடங்களில் படுற அளவுக்கு தங்களை தாங்களே அடிச்சுக்குவாங்களாம். அதே மாதிரி ரோமில் இருக்கக்கூடிய பெலோனாவில் பாதிரியார்கள் தங்களுடைய கைகளையும் கால்களையும் செதுச்சுக்கிட்டு அதில் வரக்கூடிய ரத்தத்தை குடிக்க கொடுப்பாங்களாம். இது புனித தன்மையோடு இருக்குது அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. நம்பர் 1, மெனுடைய ஜெனிட்டல்ஸை தெய்வமாக வழிபட்டிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ரோமானியர்களுடைய நினைவு சின்னங்களை பொறுத்த வரைக்கும் அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல்ஸ் நிறையவே இடம்பெற்றிருக்கும், அதுவும் மென்னுடையது தான்.
ஸோ ரோமனியர்களுடைய கலை படைப்புகள் மற்றும் சிலைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் போலவே ரோமனியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மென் ஜெனிட்டல்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் இருந்திருக்கு, ஈர்ப்பு இருந்திருக்கு. ஸோ ரோமன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டுக்கும் படையெடுத்து போகும்போது அங்கே தங்களுடைய அடையாளமாக ஒரு சின்னமாக பார்த்தீங்கன்னா மென் ஜெனரல்ஸை வரைஞ்சிட்டு வருவாங்க. ரொமனியர்கள் அவங்களுடைய மென் ஜெனரல்ஸை அழகானதாகவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதாகவும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். அதனால் அவங்க ஜெனட்டல்ஸ், அதாவது மென்னுடைய ஜெனட்டல்ஸை சக்தி நிறைந்த மற்றும் போருடைய அடையாளமாக பார்த்துருக்காங்க. ஆச்சரியப்படும் வகையில் ரோமனியர்களுக்கு பாஸ்கினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மென் ஜெனட்டல்ஸ் கடவுளாக வந்து இன்றைக்கும் இருக்காராம். ஸோ அந்த மாதிரி மென் ஜெனட்டலில் பார்த்தீங்கன்னா கடவுளாக கூட வழிபட்டுட்டு வராங்க, வணங்கிட்டு வராங்க. இந்தியர்களுடைய லிங்க வழிபாட்டுக்கும் இதற்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மென் ஜெனட்டல்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வம் மேலே அதிக விதமான நம்பிக்கை கொண்டவங்களை எந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா பக்தி உள்ளவங்களாகவும் தன்னுடைய ஜெனட்டலை குறித்து பெருமை அடைந்தவங்களாகவும் அவங்க பார்க்குறாங்களாம். இந்த கடவுள் மூலமாக தங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பவர் கிடைக்கும் இன்டிமெசிக்கு அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரோமானியர்கள் பார்த்திங்கன்னா பல வினோதமான உண்மைகளை ஒழிச்சு வச்சு வாழ்ந்துருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இதற்கான சான்றுகளை பார்க்கும்போது ரோமாபுரி சாம்ராஜ்யத்தில் பின்பற்றப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள், பண்டைய கால விஷயங்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. ஓகே மக்களே, இப்போ நம்ம ரோமன்ஸை பற்றி 10 சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? இதில் எந்த உண்மை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரம் யாதனில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.